ஒரு சிஷ்யன் தன்னோட குரு மேல ஒரு பயங்கரமான கோவத்தில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குரு எப்பவுமே அந்த சிஷ்யனுக்கு ஒரே கலைகளை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. இவனும் பார்க்கறான், ரொம்ப நாள் பொறுத்திருந்து பார்த்துட்டு அந்த மாஸ்டர் கிட்ட போய் ஒரு நாள் கேட்கறான், இந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்க ஒரே கலைகளை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கு பதிலாக நீங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் சீக்கிரம் வளர்ந்துருவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு உடனே அந்த குரு சொல்றாரு, சரி ஓகே நான் சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்தை செய் அப்படின்னு சொல்றாரு. இவனும் சரின்னு சொல்றான். உடனே இவர் பக்கத்துல கூண்டுல இருந்த எல்லா முயல்களையும் வெளியில ஓபன் பண்ணி விடுறாரு. அது ஃபுல்லா கிரவுண்டு ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த குரு சொல்றாரு, நீ போய் ஏதாவது ஒரு முயலை பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்றாரு. இவனு போய் எல்லா பக்கமும் அந்த முயல்களை தேடி ஓடுறான். பட் இவனால எதையுமே பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்கறான். திரும்ப அந்த குரு கிட்டே சொல்றான், என்னால எதையுமே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, இப்ப நீ அந்த கருப்பு கலர் முயலை மட்டும் பிடிச்சிடுவா அப்படின்னு சொல்றாரு. இவனும் போய் அந்த கருப்பு கலர் முயலை ரொம்ப துரத்தி ட்ரை பண்றான். ஒரு வழியா பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அந்த குரு கிட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த குரு சிரிச்சிட்டு சொல்றாரு, இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம ஒரே டைம்ல தேடி ஓடணும் அப்படின்னா நம்மளால எதையுமே அடைய முடியாது. நீ எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறியோ அந்த ஒண்ணுல மட்டும் நீ கவனம் செலுத்தினா மட்டும்தான் அந்த விஷயத்தை உன்னால அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக பல வழிகளை தேடி இன்னைக்கு எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம முழு கவனத்தையும் அதுல செலுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம போய் சேரணும்னு நினைக்கிற இடத்தை நம்ம போய் அடைஞ்சிருவோம்.